என் கையில் இருக்கிற இந்த குட்டி மீனை தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம். ஆமாங்க, இந்த சட்டியில் இருக்கிற இவங்க பேர் தான் குள்ளக்கெண்டை. இந்த மீன் ஆயிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. தலையும் வாழையும் கிள்ளிட்டு வயிற்ற பிடிச்சி அமுக்குனா போதும், வயிற்றுல உள்ள எல்லாமே வந்துடும். ஆனால் இவ்வளோ மீனையும் ஒன்று ஒன்றா ஆயிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால தான் நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஆஞ்சிட்டு இருக்கோம். இந்த மீன் எல்லா டைம்லையும் கிடைக்காது, குறிப்பாக மழை பெய்யுற டைமில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக 2 டேஸாக பெஞ்ச மழையில் எங்கள் ஊர் ஆற்றுல பிடிச்ச மீன் தான் இது. இந்த மீன் கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அப்படி கிடைச்சா மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த மீன்ல உள்ள குட்டி குட்டி செதில்லாம் சட்டியில போட்டு நல்லா தேய்ச்சாலே போயிடும். ஒரு வழியா இது எல்லாமே ஆஞ்சி அலசி முடிக்க 2 hours கிட்ட ஆயிடுச்சுங்க. இந்த மீன்களை 2 வகையாக பிரித்துள்ளேன். ஒன்று சோளக்கெண்டை, மற்றொன்று குள்ளக்கெண்டை. இந்த குழம்பை நான் வைக்கிறத விட எங்க அத்தை தான் நல்லா வைப்பாங்க. அதனாலதான் அவங்களையும் வைக்க சொல்லிட்டு நான் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த குழம்புக்குன்னு தனி ப்ராசஸ்லாம் எதுவும் கிடையாது. மற்ற மீன் குழம்புலாம் எப்படி வைப்போமோ அப்படிதான் இதையும் வைக்கணும். இப்ப குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம அலசி வச்சிருந்த மீன் எல்லாத்தையும் போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருந்துச்சு. இந்த குழம்பு நாங்க நைட்டு ஒரு 7 o'clock தான் வச்சோம். இதை நைட்டு சாப்பிடாம நைட்டு ஃபுல்லாக வச்சிருந்தா மார்னிங் தான் சாப்பிடுவோம். ஏன்னா அப்பதான் மீன் ரொம்ப நேரம் குழம்புல ஊறி டேஸ்ட் செம்மையா இருக்கும். நாங்கள் இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சாப்பிட்டோம். இந்த மீன் முள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை அப்படியே சாப்பிடலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு இது கொடுக்க வேணாம். நாங்களும் நிச்சயத்துக்கு வெறும் குழம்பு மட்டும் தான் ஊற்றி கொடுத்தோம். அதனால நீங்களும் பேபிஸ்க்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.